அப்பாடா, எல்லாரும் தூங்கிட்டாங்க. என் கையில இருக்கிற மருந்த எப்படியாவது இந்த சலைன் பாட்டில்ல ஏத்தணும். தாத்தா எந்திரிக்காம இருக்கணும்னா இததான் நம்ம பண்ணணும். இதை ஏத்துனதுக்கு அப்புறமா பத்திரத்துல கையெழுத்து வாங்குவோம். யாரும் யாரும் வரக்கூடாது. அதுக்குள்ள எப்படியாவது இந்த மருந்தை ஏத்தணும். இவளா? வேதாக்கா, நிம்மதி, வாமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? நான் தாத்தாவை பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் தாத்தாக்கு ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரிக்கா, நானும் தாத்தாவை செக் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. நீ பாருமா, செக் பண்ணி பாரு. அம்மா, நீங்க தூங்கலையா? நான் எங்கம்மா தூங்குறது? அகரன் பிறந்ததுல இருந்து எனக்கு சரியான தூக்கமே இல்லல. பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே தானே இருக்கேன். அகரன் தூங்கிட்டான். அதான் சரி தாத்தா நல்லா இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரிக்கா, சரி நீங்க போங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். நீ செக் பண்ணிட்டு சொல்லுமா. தாத்தாக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கும். சொல்றேன்க்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். இப்படி வந்து என் பிளான எல்லாத்தையும் சொதப்புறாளே. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஐயோ. நிம்மதி, செக் பண்ணிட்டியா? அக்கா பரவாயில்லக்கா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்த பாட்டில்ல கண்டிப்பா நான் டேப்லெட்ஸ் ஆட் பண்ணுவேன். தாத்தா அதை சாப்பிட்டாலே போதும்க்கா, சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. இல்ல இல்ல, சீக்கிரமாவே குணமாயிடுவாருன்னு சொன்னேல, அதான் சந்தோஷமா இருக்குமா. நம்மளுக்கு தேவை தாத்தா சீக்கிரமா சரியாகணும். ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் கண் முழிச்சிருவாரு. ஓ அப்படியா? சரிம்மா, நான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து படிப்பேன்க்கா. எனக்கு பிராக்டிகல்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீங்க வேணா போய் படுங்க, நான் தாத்தாவை பாத்துக்கிறேன். ஐயோ நிம்மதி, என்னம்மா நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறியே? ஏற்கனவே உன்னை பார்த்தாலே எலும்பும் தோளுமா இருக்க. இப்ப நீ வேற நைட்டு முழுக்க உட்காந்து படிச்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுனே என்ன ஆகுறது உடம்பு? இங்க பாரு, உங்க வீட்டுல நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்துட்டல, கொஞ்சமாவது உன் உடம்ப பாத்துக்கோமா. ஆதிக்கும் உனக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்புறம் குழந்தையெல்லாம் பிறக்கும். குழந்தையெல்லாம் தாங்குற அளவுக்கு சக்தி வேணும்ல. அக்கா அக்கா, ரொம்ப கனவெல்லாம் காணாதீங்கக்கா. உங்க குழந்தைனாருக்கு இப்ப குழந்தை ஒரு கேடு. நானே எப்படா அவனை விட்டு போகணும்னு இருக்கேன். நீங்க வேற ஏன்க்கா? எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்குக்கா, நான் படிக்கணும். நான் முழிச்சிருந்தா படிப்பேன். நீங்க போங்க, நான் அப்பப்ப தாத்தா வந்து பாத்துக்கிறேன். ஓ அப்படியாம்மா, சரி. நானும் தூங்காம அகரன் குட்டிக்கு பால் கொடுத்துட்டு தானே இருப்பேன். நானும் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். நீ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரணும்னு கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், நீ போய் படி. சரிக்கா, சரி நீ போமா. அப்பாடா, ஒரு வழியா போயிட்டா. இவளை கிளப்புறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. ஐயோ, இவ வரானு இந்த சிரிஞ்சு வர எங்கேயோ கீழே தூக்கி போட்டேன்னு. அது வேற எங்க போச்சுன்னு தெரியல, தேடணும். என்னப்பா என்னப்பா, எதுக்கு அழுவுறீங்க? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, அம்மா இப்ப வந்துருவா. சரிப்பா சரிப்பா, ஒண்ணும் இல்ல. வேதா எங்க போனா? தம்பி பக்கத்திலே படுத்திருக்க வேண்டியதானே? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், ஆளையும் காணோம். வேதா, அண்ணா. அம்மா, வேதாவை பாத்தியாமா? அண்ணா என்னாச்சு? அகரன் குட்டி ஏன் அழுதுட்டு இருக்கான்? அகரன் செல்லம் தங்கம், நீ பாரு, சித்தி கூப்பிடுறாங்க பாரு. என்னாச்சுண்ணா? எதுக்கு தம்பி அழுதுட்டு இருக்கான்? தம்பிக்கு பசிக்குது போல. வேதா பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மறுபடியும் எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கான். அவன் எங்க போனானே தெரியல. நீ எதுவும் பாத்தியாமா? வேதாக்கா தாத்தா ரூம்ல தானே இருக்காங்க. தாத்தா ரூம்ல இருக்காளா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காவ? அகரனுக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தாத்தாவை ஒரு எட்டி பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க போல. மா, அவ பால் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆகுதுமா. பால் கொடுத்துட்டு நீங்களே தூங்க வைங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு வந்தா. தம்பி தூங்கி அடுத்த ரவுண்டே எந்திரிச்சுட்டான். இன்னும் அவளை காணோம். எங்கதான் போனா அவ? இவ்வளவு நேரம் தாத்தா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் செக் பண்றதுக்காக வந்தேனா, அப்பதான் பார்த்தேன் அக்கா நின்னுட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும்ல. யாரு அவளுக்கு? ஏம்மா நீ வேற? ஐயோ, அகரன் ரொம்ப அழுவுறான். இருங்கண்ணா, நான் போய் வேதாக்காவை கூட்டிட்டு வரேன். நீங்க ரூம்க்கு போங்க, நான் அக்காவை ரூம்க்கே வர சொல்றேன். சரிம்மா. அகரன் குட்டி, அம்மா இப்ப வந்துருவாங்க, அழக்கூடாது. ஓகே, நான் வேதாக்காவை கூட்டிட்டு வரேனா, நீங்க போங்க. சரிம்மா. அப்பாடா, இன்ஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. இதை இப்ப அந்த சலைன் பாட்டில்ல போட்டுட்டாலே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. வேதாக்கா,
பண்ணிட்டு இருக்கீங்க? நிம்மதி, அது வந்து அது என்ன மருந்தது? சொல்லுங்க, என்ன மருந்தது? அது அது தாத்தா தாத்தா நல்லா ஆகிறதுக்காக அதுக்காக போடுற மருந்து. அதுக்கு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அதை தாண்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அது நிம்மதி, நான் சொல்றத கேளு. அது அது வந்தது. வேதாக்கா, உண்மையை சொல்லுங்க. நல்லா இருந்த தாத்தாவை நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ இல்ல நிம்மதி, நான் ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப நான் வந்தப்போ சிரிஞ்சு எடுத்து சலைன்ல என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, அது அது நிம்மதி, அது அந்த சிரிஞ்சைங்க கொடுங்க என் கையில. நிம்மதி, அது வேண்டாம் வேண்டாம் நிம்மதி, கையில கொடுங்கன்னு சொன்னேன். நிம்மதி, அது கீழே விழுந்துருச்சு. எங்க? தோ இருக்கு, இருங்க எடுத்து பாக்குறேன். ஐயோ, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? கடவுளே, நல்லா மாட்டிக்கிட்டோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இவ பாட்டுக்கு வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டானா என்ன பண்றது? என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன வெட்டியே போட்டுருவாரு. ஐயோ, என்னது இது? என்னது இது? அது அதுதான் சொன்னேன்ல நிம்மதி, தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. ஓ, தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய மருந்தா? சரி சரி இருங்க, நான் வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறேன். தாத்தாவை செக் பண்ணிட்டு போனாரே டாக்டர், அவரையும் கூப்பிடுறேன். அவரு சொல்லட்டும் இது என்ன மருந்துன்னு. நிம்மதி நிம்மதி நில்லுமா. நிம்மதி நிம்மதி ப்ளீஸ் நிம்மதி, வேண்டாம் நிம்மதி. நிம்மதி, நான் சொல்றத கேளு. நிம்மதி நிம்மதி நில்லு நிம்மதி, என் கைய விடுங்க. நிம்மதி ப்ளீஸ் நிம்மதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. உங்கள உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாத்தா, அதுவும் நல்லா இருந்த மனுஷனை இப்படி கண்ட மருந்து கொடுத்து கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சிருக்கீங்க. நான் கஷ்டப்பட்டு அவரை நார்மல் ஆக்கணும், நல்லா ஆகணும்னு நினைச்சு அந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தா இப்பதான் பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, நல்லபடியா பொழைச்சிட்டு வருவாருன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் அவரை கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்பலான்னு இப்ப அதுக்கு தானே பிளான் போட்டிருந்தீங்க. இப்ப மட்டும் நீங்க அந்த மருந்து அவருக்கு கொடுத்திருந்தீங்கன்னா தாத்தாக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஒருத்தர் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க? நான் அப்படி எல்லாம் பண்ணல நிம்மதி. நீங்க அப்படி பண்ணலையா? என்ன முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கலான்னு பாக்குறீங்களா? அதான் மாட்டிக்கிட்டீங்கல்ல. இருங்க, இப்பவே முத்து அண்ணாவை கூப்பிடுறேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவரு வந்து சொல்லட்டும். நிம்மதி நிம்மதி, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கால்ல விழுந்து கேக்குறேன் நிம்மதி, அவரை மட்டும் கூப்பிட்றாத. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு ப்ளீஸ் நிம்மதி. நீங்க பண்ற வேலை முத்து அண்ணாக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு அனுப்பிடுவாருன்னு தெரிஞ்சுதானே இந்த வேலையை பண்ணீங்க. தாத்தா எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவரு உங்களுக்கு என்ன பண்ணாரு? இப்ப எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க? எதுக்கு பண்ணேன்னு அப்புறமா சொல்றேன் நிம்மதி, ஆனா தயவு செஞ்சு வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ். என்ன காரணமா வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக ஒருத்தர் உயிரோட விளையாடுவீங்களா? இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த மருந்தெல்லாம் தெரியுது? நிம்மதி, இல்ல நீங்க தனியால இத பண்ற மாதிரி தெரியல. யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நிம்மதி, அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நடிக்காதீங்க, அழுது அழுது எனக்கு உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எப்ப பாரு நீங்க தாத்தா ரூம்ல இருக்கும்போது தாத்தா மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் நினைச்சேன், ஆனா அவர் இப்படி ஆக்குறதே நீங்க தானே. எனக்கு இப்பதான் புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் இங்க வந்தேன்ல, அப்பயும் நீங்க இங்க தானே நின்னுட்டு இருந்தீங்க. தாத்தாக்காக வந்து அவரை பொழைக்கணும்னு நினைச்சுதான் வந்திருக்கீங்க. நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் மறுபடியும் இங்க வரலனா என்ன ஆயிருக்கும்? இந்த மருந்து அதிகமா டோசேஜ் கொடுத்தா உயிருக்கே ஆபத்து. அதுவும் இவரு வயசானவரு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இல்லாம இருக்கிறவரு, அவருக்கு போய் இந்த மருந்து கொடுக்குறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்கா உங்களுக்கு? நிம்மதி, நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் வாட்டி நேர்ல என் கண்ணால பாக்குறேன். என்ன சொல்ற? நீங்க பண்ண இந்த ஃப்ராடுத்தனத்தை காட்டி கொடுத்ததே யாரு தெரியுமா? உங்க வயித்துல 10 மாசம் நீங்க சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தீங்களே உங்க பையன் அகரன் குட்டி, அவன் தான் நீங்க பண்ண வேலையை காட்டி கொடுத்திருக்கான். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டு போனேல, அப்ப வெளிய முத்து அண்ணாவும் அகரன் குட்டியும் நின்னுட்டு இருந்தாங்க. அவன் ரொம்ப அழுதுட்டு உங்களை தேடிட்டு இருந்தான்.
அப்ப முத்து அண்ணாதான் என்கிட்ட வந்து கேட்டாரு, வேதா எங்க, பாலை கேட்டு தம்பி அழுகுறான்னு. உள்ளதா இருக்காங்க, கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவதான். உங்களோட லட்சணத்தை உங்க பையன் எவ்வளவு அழகா காட்டி கொடுத்திருக்கான்னு பாருங்க. நிம்மதி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன வீட்ல மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிராத ப்ளீஸ். முக்கியமா என் புருஷன் கிட்ட சொல்லிராதம்மா. அவ்வளவுதான், அவரு என்ன வெட்டியே போட்டுருவாரு. தயவு செஞ்சு சொல்லிடாத நிம்மதி. அக்கா, அப்படி உங்களுக்கு என்னதாக்கா பிரச்சனை? எங்க தாத்தா இந்த நிலைமைக்கு ஆக்குனீங்க? அது அது எப்படி நான் சொல்றது? அது ஒரு ஆசையில நான் பண்ணிட்டேன். ஆசையில பண்ணீங்களா? எப்படி? தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு ஆக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? இல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து என்னன்னு சொல்லுங்க. நிம்மதி, என்னங்க? வேதா, என்னாச்சு? எதுக்கு எழுதிட்டு இருக்க? அண்ணே, என்னம்மா, வேதாவை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா ஆளை காணோம் தான் வந்தேன். இப்ப என்ன அவ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அண்ணா, அது வந்து நிம்மதி, ப்ளீஸ் நிம்மதி, சொல்லிடாத ப்ளீஸ். கால விழுந்து கெஞ்ச கேக்குறேன் ப்ளீஸ் நிம்மதி. என்னாச்சுமா, சொல்லுங்க. இவ அழுதுட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? அண்ணா, பயப்படாதீங்க. அது தாத்தாக்கு கொஞ்சம் பல்ஸ் குறையிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த பயத்துல தான் அழுதுட்டாங்க. தாத்தாக்கு என்னம்மா? நிம்மதி, எனக்கு பயமா இருக்குமா, சொல்லு. ஐயோ அண்ணா, பயப்படாதீங்க. அது சலைன்ல மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாண்ணே. ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்லையம்மா? ஆஹா, இல்லண்ணே. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. பல்ஸ் மட்டும்தான் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு. அந்த பயத்துல தான் இவங்களும் அழறாங்க. வேதா, ஒன்னும் இல்ல. தாத்தா சீக்கிரமாவே நார்மல் ஆயிடுவாரு. சரிங்க. நீ வந்து பிள்ளைக்கு பால் கொடு. ரொம்ப நேரமா அகரன் அழுதுகிட்டே இருக்கான். சரி, வரேங்க. நீங்க போங்க, நான் வரேன். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நிம்மதி பாத்துக்கோ. நீ வா. சரி, வரேன். நிம்மதி, அகரன் அழறான். நான் போணும். போங்க, அகரனை போய் பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாமல ரூம் பக்கம் வராதீங்க. இனிமே நான் தாத்தா கூடயே தான் இருப்பேன். நான் இங்கே உட்காந்து படிச்சுக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. தாத்தாவை என்னமோ 24 மணி நேரமோ நானே பாத்துக்கிறேன். யாரையும் உள்ள வர விட மாட்டேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஹே, அதான் நிம்மதி சொல்லிச்சுல. நீ வா வேதா. சரி. மா, தாத்தாவை பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் உடனே கூப்பிடுமா. சரிங்கண்ணே, கூப்பிடுறேன். வேதாக்காக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? தாத்தா ரொம்ப பாவம். நல்லா இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்களே. இதுக்காக இதை பண்ணிருப்பாங்க. வீட்ல உள்ளவங்கள கோமா ஸ்டேஜ்க்கு போகிற வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தாத்தா மேல என்ன வன்மோ? வேதாக்கா இதை பண்ணதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது இப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? என்ன பண்ணலாம்? மச்சான், இல்ல தாத்தா எப்படி இருக்காரு? செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சம் பெட்டர் தான். சலைன் மருந்து கரெக்டா கொடுத்தியா? இல்ல மறந்துருப்பியோ என்னவோன்னு உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்தேன். கொடுத்துட்டேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல உன் முகமே ஒரு மாதிரியா இருக்க, அதான் கேக்குறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. தாத்தாக்கு இப்ப ஓகே தான். இவன் கிட்ட இப்ப இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா? ஆதிக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவங்கள இப்படி ஆக்கினவங்கள இவன் சும்மா விட மாட்டானே. கண்டிப்பா வேதாக்காக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துருவான். முதல்ல வேதாக்கா எதுக்காக இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். ஹே, என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதி, நான் இங்கேயே உட்காந்து படிக்கலான்னு இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்ல, தாத்தாக்கு அடிக்கடி செக் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. அதுதான் மேல இருந்து கீழேன்னு நடந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. உன்னோட ரூம் மாடியில, தாத்தா ரூம் கீழேன்னு மேல கீழே நடந்துகிட்டே இருக்கணும்ல. அதான் இங்கேயே உட்காந்து நான் படிச்சுக்கலான்னு இருக்கேன். அப்ப கூட என்னோட ரூம்னு பிரிச்சு பேசுற பாத்தியா? அது நம்ம ரூம் பொண்டாட்டி. இவன் வேற நேரம் காலம் தெரியாம. என்னடி, நம்ம ரூம் தானே? அது ஓ ரூம் தான், நம்ம ரூம் கிடையாது. எனக்கு என்ன இந்த வீட்ல தனி ரூமா இருக்கு? எதுவுமே என்னோட ரூமோ இல்ல நம்ம ரூமோ கிடையாது. உன் கூட எல்லாம் இருக்கிறதுக்கு நான் தாத்தா ரூம்ல இருந்துட்டு போயிருவேன். சரி சரி, ஏதோ தாத்தாவை செக் பண்ணணும்னு நீ சொல்றதுனால நான் அலோவ் பண்றேன். இங்க பாரு, தாத்தாக்கு சரியானதுக்கு அப்புறமும் இங்கே டேரா போட்டுற கூடாது. நம்ம ரூம் ஓடி வந்துடணும், ஓகேவா? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். தாத்தாக்கு குணமானதுக்கு அப்புறமா தாத்தாவை ஒரு ரூம் கடுப்பிட்டு நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன். எப்படி வசதி? என்ன இந்த கிழமை கூட குடும்ப நடத்த சொல்றியா? அப்ப நான் என்ன ஒரு ரூம்ல வந்து இருக்கிறது நம்ம குடும்ப நடத்துக்கிறதுக்காகவா? இல்லதான், இருந்தாலும் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. அதுக்கு நீ ரூம்ல இருக்கணும்ல.
இவரை பார்த்து இவரு மூஞ்சி நான் என்ன ரசிக்கவா முடியும்? ஹோ, அந்த ஆசை வேற இருக்கோ? அப்ப கண்டிப்பா நான் சொன்னதை தான் பண்ண போறேன். தாத்தாக்கு மட்டும் நல்லாகட்டும். தாத்தாவை ஓ ரூம் அனுப்பிட்டு நான் இந்த பெரிய ரூமை எடுத்துக்கிறேன். யோ அனிருத், கொடுமையை கேட்டியா? அந்த தண்டனையை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துறாத. என்னால உன்னை நாள் முழுக்க பாத்துக்கிட்டுலாம் இருக்கவே முடியாது. இவ சொல்றாங்கிறதுக்காக தயவு செஞ்சு என் ரூம்க்கெல்லாம் வந்துடாதயா. மூஞ்ச பாரு. இங்க பாரு, நான் படிக்கணும். ஒழுங்கு மரியாதையா ஒரு ரூமுக்கு கிளம்பு. படி நான் கிளம்புறேன். இப்போதைக்கு தாத்தாவை எப்படியாவது குணப்படுத்திடணும். அதுக்கப்புறம் அக்ரேன் குட்டி வேற இருக்கான். அவனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை. அவனை எப்படியாவது சரி பண்ணணும். சரி, எல்லாத்தையும் நம்ம இந்த வீட்ல இருந்து தான் பண்ணணும். பண்ணுவோம். டடான் மக்களே, இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியான எபிசோடுல இந்த வேதா பண்ற வேலை நிம்மதிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஏனுதான் நிம்மதிக்கு தெரியல. பாப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு. ஆனா விதி பாத்தீங்களாங்க, வேதா பண்ற தப்ப வேதாவோட குழந்தையே காட்டி கொடுத்துட்டான்ல. எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுக்குதான் மத்தவங்களுக்கு கேடு நினைக்க கூடாதுங்கிறது. அவங்க கூடவே இருக்கிறவங்களே கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியோட ஆட்டத்தை பாருங்க. வேதாவை வச்சு செய்ய போறா. ஓகே, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், கூடவே வெண்டைக்காய் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.